வணக்கம். நான் 9 to 5 ஜாபுக்கு போகிறேன். மார்னிங் ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி நான் ஷிஃப்ட்டில் வேலைக்கு போகிறேன். ஸோ ஷிஃப்ட்டில் போனாலும் சரி, இல்லை 9 to 5 ஜாபுக்கு வேலைக்கு போனாலும் சரி, ஆக மொத்தம் நான் ஜாபில் இருக்கேன். ஜாபை விட்டுட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா அப்படின்னாக்கா, நான் ஒரு 3 கண்டிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த 3 கண்டிஷன்ஸில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வச்சு நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணலாமா வேணாவா அப்படிங்கிற முடிவை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், இல்லைனா அதை நீங்கள் விட்டு விடலாம். சரிங்களா? சரி, கண்டிஷன் நம்பர் 1, நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க. ஜாபுக்கு போயிட்டு 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜாபில் வந்து மந்த்லி இன்கம் உங்களுக்கு ஒரு 20,000 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 1 வருஷத்துக்கு 2,40,000 ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? சரி, இப்போ ஜாபுக்கு போயிட்டு 1 வருஷம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க. ட்ரேடிங் பண்ணும்போது 9 மாதம் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும் 1 வருஷத்தில். 3 மாதம் நீங்கள் லாஸ் புக் பண்ணாலும் ஓகே. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கணும். இந்த 1 வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கணும்னா 1,20,000 ரூபா. அதாவது உங்கள் மந்த்லி இன்கமில் 50% நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும். அப்போ 1,20,000 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும் இந்த 1 வருஷத்தில். அதாவது நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு 1 வருஷம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். அந்த 1 வருஷம் ட்ரேடிங்கில் 1,20,000 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும் உங்கள் ஜாபில் 50%. இந்த ஒரு கண்டிஷன்ஸ் ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் ஜாபை விட்டுட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணலாம். சரிங்க ப்ரோ, நான் வந்து ஜாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 20,000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன், இதில் 10,000 ரூபா தானே வருது நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுற அந்த தகுதி திறமை இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? 10,000 ரூபா அப்படிங்கிறத மந்த்லி நீங்கள் 50,000 ரூபாயை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 1 லட்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ண அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும். ஸோ அப்போ நீங்கள் ஜாபை விட 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு கூட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி தகுதி திறமை நம்மளுக்கு இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாபில் இருக்கும்போதே நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுற திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தகுதி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ ஜாபை விட்டுட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். சரிங்களா? அடுத்து கண்டிஷன் நம்பர் 2, நீங்கள் ஜாபில் இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மந்த்லி இன்கம் நீங்கள் ஒரு 20,000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 3 வருஷத்துக்கு எவ்வளோ இன்கம் நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்படின்னா 7,20,000 ரூபா சம்பாதிப்பீங்க. கரெக்டுங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுப்போம். ஜாபில் இருக்கேன், 20,000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன், ஃபுல் டைம் ட்ரேடிங் நம்ம பண்ணலாமா அப்படின்னா, உங்கள் பாக்கெட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் 7 லட்ச ரூபா அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணலாம். அதாவது உங்களுடைய 3 வருஷ இன்கம்மை நீங்கள் சேவிங்ஸாக வச்சுக்கிட்டு எப்போ வச்சுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணலாம். சரி, இது எதற்காக? நம்ம ஒரு ரீசன் சொல்கிறோம்னா அது காரணம் சொல்லணும்ல. இது எதற்காக அப்படின்னா, இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு 20,000 ரூபா கண்டிப்பாகவே தேவை. சரிங்களா? உங்களுடைய மந்த்லி இன்கம் 20,000 ரூபா. அப்போ உங்களுக்கு வீட்டு செலவுக்கு, ஸோ மருத்துவ செலவு எல்லாம் சேர்த்து சம்திங் 20,000 ரூபா உங்களுக்கு தேவை. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு சேவிங்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, குவான்டிட்டியை ட்ரேடிங்கில் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், இன்கேஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள் ட்ரேடிங் சைக்காலஜி அடி வாங்கும். அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஐயோ லாஸ் ஆகிடுச்சு, மாதம் நம்மளுக்கு 20,000 ரூபாய் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கவரி ட்ரேடிங் பண்ணுவீங்க. அப்போவும் லாஸ் ஆகிடுச்சு, ரிக்கவர் பண்ண முடியல அப்படின்னா அடுத்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுவீங்க. சரிங்களா? இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த ரிக்கவரி ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங் ஸோ அடுத்தடுத்த பதிவு நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? அப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் 7 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா மந்த்லி 20,000 ரூபாய் எடுத்து உங்களுடைய வீட்டு செலவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. ஃபர்தராக நீங்கள் இந்த 7 லட்ச ரூபாய் வச்சு ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸோ வேறு ஒரு கேபிட்டல் வச்சு தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் இந்த 3 வருஷத்துக்கு. அந்த 3 வருஷம் நீங்கள் என்ன ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும். அப்போ உங்கள் ட்ரேடிங்கில் எந்த வித ஒரு ட்ரேடிங் சைக்காலஜியும் அடி வாங்காது, ட்ரேடிங் சைக்காலஜி உங்களுக்கு இருக்காது. நீங்கள் பாட்டுன்னு உங்களுடைய ட்ரேடிங்கை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து கண்டிஷன் நம்பர் 2. இந்த கண்டிஷன் ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் 3 வருஷத்தோட இன்கம்மை நீங்கள் சேவிங்ஸை வச்சுக்கிட்டு எடுத்து நீங்கள் மாதம் செலவு பண்ணணும். அடுத்து கண்டிஷன் நம்பர் 3, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் மெத்தடை, ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணியோ, இல்லை ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணியோ, இல்லை ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணியோ சம்திங் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஜாபில் இருக்கும்போதே உருவாக்கணும். நீங்கள் ஜாபில் இருக்கும்போதே ஒரு ட்ரேடிங் மெத்தடை, உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் கான்செப்டை உருவாக்கி
அதை பேக் டெஸ்டிங் பண்ணணும். குறைந்தபட்சம் ஒரு வருஷம் பேக் டெஸ்டிங் பண்ணணும். ஸோ அந்த பேக் டெஸ்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது உங்களுடைய கான்செப்ட் எத்தனை முறை ஃபார்ம் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், எவ்வளோ லாஸ் கொடுத்துருக்குறான், எத்தனை ட்ரேடிங் வந்து 1:1 கொடுத்துருக்குறான், 1:2 எத்தனை முறை கொடுத்துருக்குறான், எத்தனை ட்ரேடிங் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்குறான், எத்தனை ட்ரேடிங் வந்து கண்டினியூஸாக லாஸ் கொடுத்துருக்குறான், எத்தனை ட்ரேடிங் கண்டினியூஸாக ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், எத்தனை நாட்கள் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது நம்மளுடைய கான்செப்ட், நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தட் ஃபார்ம் ஆகாமல் நம்ம சும்மா கம்முன்னு உட்காந்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி என்னென்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, என்னென்ன கரன்சி பேரில், இல்லை என்ன நிஃப்டிலையா பேங்க் நிஃப்டியில், இல்லை என்னென்ன ஸ்டாக்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு, எந்த டைமில் என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் நம்ம அந்த ட்ரேடிங்கை ஹோல்டிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மொத்த டேட்டாவையும் 1 இயர் டேட்டாவையும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். சரி, இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் இப்போ நீங்கள் ஒரு கான்செப்டை நீங்கள் உருவாக்குறீங்களா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஹேமரை பேஸ் பண்ணி இந்த பேக் டெஸ்டிங்கை நீங்கள் பண்ணிட்டீங்க. 1 இயர் வரைக்கும் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டீங்க. இதை பேஸ் பண்ணி குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். நீங்கள் ஜாபில் இருந்துக்கிட்டே இதெல்லாம் புரியுதுங்களா, ஜாபில் இருந்துக்கிட்டே பேக் டெஸ்டிங் பண்ணிக்கணும். அதை பேஸ் பண்ணி 6 மாத காலம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். ஸோ ட்ரேடிங் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க, வழக்கம் போல் தான் நீங்கள் எவ்வளோ இன்கம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அதில் 50% பண்ணால் போதும். ஸோ இந்த ப்ராஃபிட் ரேஷியோவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு மேட்டர் கிடையாது. அப்போ 6 மாத காலம் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம், நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுமா, அதுக்கப்புறமா ஜாபை விட்டுட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணலாமா வேண்டாவா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இப்போது நான் 3 விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், 3 கண்டிஷன்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு எடுக்கலாம், நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணலாமா வேண்டாவா அப்படிங்கிறது. சரி, இப்போ 3 கண்டிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் என்னுடைய முதல் ப்ரெஃபரன்ஸ் என்னென்னா, கண்டிஷன் நம்பர் 1 தான். ஸோ நம்ம ஜாபில் இருக்கும்போதே 1 வருஷம் ட்ரேடிங் பண்ணலாம். அதில் ஓவராலாக நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும்போது ஸோ அப்போ நம்ம முடிவு பண்ணலாம் நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணலாமா வேணாவா அப்படிங்கிறது. அடுத்து கண்டிஷன் நம்பர் 3 தான் வந்து பார்த்திங்கன்னா என் 2வது ப்ரெஃபரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு ட்ரேடிங் மெத்தடை நம்ம உருவாக்குறோம், அதில் 1 இயர் வரைக்கும் பேக் டெஸ்டிங் பண்ணி மொத்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி 6 மாத காலம் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்குள்ளார ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அப்போ நம்ம முடிவு பண்ணலாம் நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணலாமா வேணாவா அப்படிங்கிறது. சரி, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிங்க நண்பர்களே, அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.